ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிகே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெள்ளி இதெல்லாம் அப்படியே கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு வீடியோவாக காட்டலான்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெள்ளி பொருள் எல்லாமே கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 டவல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டவலில் வைக்க போகிறேன். அதுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டவலில் வச்சு க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 2 டப்பா வச்சுருக்கேன். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. இதில் எல்லாம் வெள்ளி பாத்திரம்லாம் ஒன்றுலேயும், பித்தளை பாத்திரம்லாம் இன்னொன்றுலேயும் எடுத்து ஒரு டப்பாலேயும் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் இங்கே கொண்டு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பித்தளை சாமி சிலை, பித்தளை பாத்திரமும், அதுக்கப்புறம் இதில் வெள்ளி பாத்திரம், வெள்ளி சாமி சிலையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் தனித்தனியாக வச்சுட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த பழைய சந்தன குங்குமம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சி இப்படி எடுத்துகிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு இதை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இதே மாதிரியே இங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சந்தன குங்குமமும் வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்போ எல்லாமே தொடச்சாச்சு. பொட்டு வைக்க போகிறேன். எல்லா ஃபோட்டோவுமே தொடச்சாச்சு. பொட்டு வைக்க போகிறேன். பொட்டு வைக்கிறதுக்காக இதில் மஞ்சள், சந்தனம், இது இந்த பக்கம் இருக்கிறது குங்குமம், இதை ஊற்றி கலக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னமும் போட்டிருக்கேன். என்னென்னா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் அதெல்லாம் கலந்த ஒரு பொடியும், அந்த பொடியும் போட்டிருக்கேன். நல்லா மணமாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெலாம் எடுத்து வச்சோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த குங்குமம் வச்சோம்னா, இது தாழம்பூ குங்குமம், நல்லா மணமாகவும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. வெள்ளி பாத்திரமெல்லாம் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி பித்தளை பாத்திரமும் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு திருப்பி எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. வெள்ளி பாத்திரம், அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணோம். பூஜை ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருக்குது. எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நான் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், விளக்கேற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. விளக்கேற்றின உடனே எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக சூப்பராக நீட்டாக இருக்குது விளக்கேற்றினோன்னு. இதுதான் என்னோடய பூஜை ரூம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.